அனோயன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அப்படி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் எப்படியெல்லாம் அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும்? அடுத்த கட்டமாக சவுதியே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கல்முனை சேர்ந்த அனோயன் அவர்கள் இந்த சுப்பிரமணி என்கின்ற நாயை ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் காயால் உதைத்தார். அந்த நாய் ஏற்கனவே ஒரு சைவர்கள் சார்ந்த ஒரு ஜாத்திரைக்கு போய் கொண்டிருந்தா காலால் உதைத்தார் என்ற வகையில அந்த விடயத்தை பார்த்த அவர் ஒரு கருத்து ஒன்று எடுகின்றார். முகமது நபி அவர்களை ஒரு தவறான வார்த்தையால பேசி ஒரு கருத்து ஒன்று எடுகின்றார். அது பெரிய அளவில் பேசுபடுகின்றது. அதை பிறகு சவுதியில மொழிமாற்றம் செய்து அந்த அரசாங்கம் பார்த்து உரியவர்கள் உடனடியாக அதை கைது செய்கின்றார்கள். கைது செய்ய பிறகு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளிக்குது. அந்த தீர்ப்புல அது 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியாலையும் அவர் கட்ட வேண்டும். 3 மில்லியன் சவுதி ரியால் என்றது கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு மேல இலங்கை ரூபாயோட ஒப்படைக்க. அந்த பணத்தை அவருடைய குடும்பம் கட்டுமாண்டா சிக்கல். ஏற்கனவே அவர்களுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவுல வறுமையில சிக்கி தவிக்கிற குடும்பம். அதாலதான் அவர் அந்த வெளிநாட்டுக்கே சென்றிருந்தார் என்ற தகவல்களும் அவர்களுடைய சமூகங்கள் வாயிலாக அறிய கிடைத்த தகவலாக இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க அவர் விடுதலை செய்ய முடியுமா? அவர் விடுதலை செய்ய முடியுமா? அதற்கான சட்ட நகர்வுகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். பார்க்கலாம் இந்த சட்ட நகர்வுகள் சம்பந்தமாக. ஆக இவர் விடுதலை செய்யப்படுவது எவ்வாறான முறையில் விடுதலை செய்யப்படலாம் என்கிற விடயம் தொடர்பாக இதுல ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில இந்த அனோயன் என்பவருடைய விடுதலை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இதுல சட்டபூர்வம் மற்றும் ராஜதந்திர வழிகள் என்று 2 வழிகள் இருக்குது. ராஜதந்திர வழிகள் சம்பந்தமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது அதுல இலங்கை அரசாங்கமும் தொடர்பட்டிருக்கு. சட்ட ரீதியான வழிகள் சம்பந்தமான விடயங்கள்ல முதலாவது மன்னருடைய பொது மன்னிப்பு. இது எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது ரமலான் மற்றும் தேசிய தின மன்னிப்புகள் என்ற ஒரு பிரிவு ஒன்று இருக்கின்றது. அதுல மன்னருக்கு, இளவரசர் அல்லது மன்னருக்கு இந்த தேசிய தினங்களை முன்னிட்டு, மத சார்ந்த அந்த தேசிய தினங்களை முன்னிட்டு சிறைவாசிகளுக்கு மன்னிப்பை வழங்க முடியும். அதால அவர்களுடைய இந்த தண்டனை காலத்தை குறைக்கவோ அல்லது விதிக்கப்பட்ட தண்டப்பணங்களோட தொகையை குறைக்கவோ அல்லது முழுமையாக தொகையை ரத்து செய்யறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த பொது உரிமை சார்ந்த வழக்குகள், பெரும்பாலும் இந்த இணைய குற்ற தடுப்பு சம்பந்தமான வழக்குகள் எல்லாமே இந்த பொது உரிமை என்கின்ற அடிப்படையில தான் பெறும். இந்த பொது உரிமை சம்பந்தமான வழக்குகளாக கருதப்படுகின்ற வழக்குகள் தனிநபர் இழப்பீடு இல்லாத இது போன்ற வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள் வரைக்க தண்டனை காலம் முடிவடையும் போதோ அல்லது குறிப்பிட்ட காலம் சிறையில் இருந்த பிறகோ அபராத தொகையை தள்ளுபடி செய்ய மன்னர் மன்னிப்பு வழங்க முடியும். இந்த வழக்குகளுக்கு மட்டும், பொது உரிமை சார்ந்த வழக்குகளுக்கு மட்டும். அதே மாதிரி இலங்கை அரசினுடைய தலைகள். இப்பதான் நாங்கள் இந்த ராஜதந்திரம் என்கின்ற ஒரு விடயத்துக்குள்ள வாரோம். இலங்கை வெளிவிவகார அமைச்சு மற்றும் ரியாத்துல உள்ள இலங்கை தூதரகம் இரண்டுமே தங்களுடைய நகர்வுகளை காட்டி கருணை அடிப்படையிலான அடுத்த கட்ட நகர்வுகளை செய்யலாம். அவர் அந்த 5 வருடத்தை முடிச்சா பிறகு அவருடைய இந்த 27 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகின்ற 3 மில்லியன் சவுதி ரியால், இந்த தொகையை முழுமையாக ரத்து செய்யறதுக்கோ அல்லது கொஞ்சம் குறைக்கிறதுக்கோ இலங்கை அரசாங்கம் கருணை அடிப்படையிலான சில நகர்வுகளை காட்ட முடியும். குறிப்பாக இந்த அவர் இலங்கையில் ஒரு வறுமையான சூழ்நிலையில காணப்படுகிறார். இவ்வளவு தொகையும் அவர் கட்டுறதுன்றது ஒரு சாத்தியப்படாத விடயம் என்கின்றத ஆதாரபூர்வமாக அவர்கள் அங்க சொல்லணும். குறிப்பாக அவருக்கு வருமானம் எவ்வளவு வருகின்றது என்றதுக்கான ஆதாரத்தை காட்டலாம். அல்லது அவர் வெளிநாடு வந்ததுக்கான பிரதானமான காரணமே குடும்ப வருமானம் சார்ந்த விடயங்களை சமாளிக்கிறதுக்குத்தான் என்ற விடயங்களை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சவுதி சட்டப்படி வெளிநாட்டு பிரஜை ஒருவர் தனது சிறை தண்டனையை முழுமையாக அனுபவித்த பிறகும் அபராதத்தை செலுத்த வசதி இல்லாதவராக இருந்தால் அது தொடர்பான நிர்வாக ஆய்வுகளுக்கு பிறகு, அந்த நாட்டினுடைய நிர்வாக ஆய்வுகளுக்கு பிறகு அவரை நிரந்தரமாக நாட்டுக்கு திரும்ப வர முடியாது, அதாவது பிளாக் லிஸ்டில் வச்சு பெர்மனன்ட் என்ட்ரியை பேன் பண்ணி அவரை நாடு கடத்தி விடலாம். அவர் திருப்பி சவுதி அரேபியாவுக்கு போக முடியாது. சவுதி அரேபியா மட்டுமில்லாமல் ஒரு சில முஸ்லிம் நாடுகளுக்கு போக முடியாது என்கின்ற அடிப்படையிலையும் அவர்கள் செய்யலாம். ஆனா இதுவும் இருக்கிறதா, சவுதி அரேபியாவுக்கு போக முடியாது என்று நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நாடு கடத்தல் மூலமாக அவர் திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அபராதம் செலுத்தப்படாவிட்டாலும் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு தீவிரமான ராஜேந்திர முயற்சிகள் இருந்தாலும் சவுதி மன்னனுடைய கருணை அடிப்படையிலான மனுக்கள் மூலமாகவும் அவர் 5 வருட சிறை காலத்துக்கு முடிய வெளியில வரலாம்.
அதே மாதிரி 5 வருட சிறை காலம் முடியறதுக்கு முன்னரும் அவர் வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முற்றாக தடை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் இவருடைய விடயத்துல குறைவா இருக்கு. ஏன்னா மதம் சார்ந்த விடயங்கள் உள்ள வாரபடியா 5 வருடத்தை முற்றாக தடை செய்யறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதுல கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது இந்த உயர் நீதிமன்றம் மேன்முறையீடு செய்ய, இந்த உயர் நீதிமன்றத்துல மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழ் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்யறதுக்கு சவுதி சட்டத்துல உரிமை இருக்கின்றது. சவுதியான சட்டத்தணிகள் மூலம் அந்த பதிவின்ற பின்னணி, மொழிபெயர்ப்பு தவறுகள், குற்ற எண்ணம் இன்மை மற்றும் உலகனின் அறியாமை ஆகியவற்றை வாதிட்டு ஒரு திறமையான ஒரு சட்டத்தணி மூலமாக இந்த விடயங்களை வாதிட்டு தண்டனையை குறைக்கவோ அல்லது இந்த விடயங்கள் சம்பந்தமாக முழுமையாக ரத்து செய்யவோ வாய்ப்புகள். நான் ஏற்கனவே சொன்னேன், இது மத ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடிய முழுமையாக ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் இந்த தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விடயங்கள் மூலமாக, மேன்முறையீடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மூலமாக செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த இளைஞனுக்கு சட்ட தண்ணியை வைத்து அங்க ஒரு கேஸை தொடர்ந்து நடத்துறதுக்கான பொருளாதார வசதி இருக்கு அல்லது அப்படி தெரிந்த நபர்கள் உள்ள இருக்கின்றார்களா என்ற பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இது கொஞ்சம் சிக்கல் தன்மையில இருக்கின்றதான் சொல்லுவோம். அடுத்ததாக சவுதி மன்னருக்கு அல்லது இளவரசருக்கு சிறை தண்டனையை முழுமையாக ரத்து செய்து விடுதலை செய்யும் சிறப்பு அதிகாரம் உள்ளது. அந்த அதிகாரத்தின் கீழே அவர் செய்தார். முதல் நாங்கள் சொன்ன பொது மன்னிப்பு, அந்த பொது மன்னிப்பின் அடிப்படையில இவருக்குரிய தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கின்றது. அது மத சார்ந்த சில விடயங்கள்லையோ அதாவது மத சார்ந்த சில பண்டிகைகள் வருகின்ற பொழுதோ, தேசிய தினங்கள் வருகின்ற பொழுதோ மன்னராலேயோ அல்ல இளவரசராலேயோ இந்த விடயங்களை செய்ய முடியும். அடுத்து ராஜதந்திர ரீதியான நாடுகள் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுல தண்டனையை குறைத்தும் அவர்களை நாடு கடத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுடைய தூதரக கண்காணிப்பில் தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிரந்தரமாக சவுதிக்கு திரும்பி வர முடியாதவாறு திருப்பி அவரை அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும், இலங்கைக்கு முழுமையாக நாடு கடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சவுதி சிறை என்ற விதிமுறைகளின்படி சிறையில இருக்கும் காலத்துல காட்டும் நன்னடத்தைகள், சிறைவாசிகளுக்கான படிப்புகள் அல்லது கல்வி திட்டங்கள்ல பங்கேற்பது போன்றவற்றின் மூலம் தண்டனை காலம் பாதியாகவோ அல்லது 1/3 குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது என்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கின்றது. மேன்முறையீட்டு காலம் முடிவதற்குள் உடனடியாக சட்ட போராட்டத்தை தொடங்குவதும், இலங்கை அரசாங்கம் தனது தூதரக வழிமுறைகள் மூலமாக சவுதி வெளியுறவு அமைச்சகத்துடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்துவதும் மட்டுமே இந்த 5 வருட தண்டனையை முழுமையாக ரத்து செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ஓரளவு ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட சமூக வலைத்தளங்கள்ல இரு மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவர் செய்தது பிள்ளை, அவருக்கு இது தேவைதான் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஒரு கட்டத்துல பார்க்கின்ற பொழுது இந்த இன்னொரு வகையில முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இரண்டுமே தவறானவை. அவர் செய்த விடயம் தவறானு கேட்டீங்களா, தவறுதான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அவருடைய குடும்பமும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர் கூட தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக வேறு வழிகளிலேயோ இலங்கை அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு கருணை அடிப்படையில பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ற விதத்துல. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கின்றன. சமூக வலைத்தள வாசிகள் இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது ஓரளவுக்கு 2 பக்கத்து நியாயங்களையும் தெரிந்து அடுத்த கட்டம் நோக்கி பேசுறது நன்றாக இருக்கும் என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு.